பாட மாட்டேன் என்று முன் எடுத்து பண்ணால் அத்தாவும் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாரென்று இத்திரம் போற்றி நின்றே இந்தமிழ் மாலை பாடி கைத்திரு தொண்டு செய்யும் காதலில் பணிந்து போந்தார். திருப்பதியும் திருநேரிசைங்க. கொல்லிப்பண். கொல்லிப்பண் என்பது நமக்கு மந்திரமாவது நீரு காந்தாரம். கொல்லி என்பது கூற்றாயினவாறு முதலை பதிகங்கள் எல்லாமே கொல்லி. கொல்லினாவே நவரோஸ். காந்தாரம், வேந்தை காந்தாரம், கொல்லி, கொல்லிக்கவானம். கொல்லிங்கிறது நமக்கு படிச்சிருக்கோம். மண்ணில் நல்ல வண்ணம் ஆளலாம். கொல்லிப்பண். நவரோஸ். நவரோஸ் எப்படி? கொல்லிப்பண்ணுடைய அமைப்புல பாடுகின்ற மந்திரமாகும். மந்திரமாவது நீர் மாத பிறை கன்னியானை. அதேதான் அமைப்பு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும். பத்தனாய் பாடமாட்டேன் பதிகம் எப்படி அப்பர் சுவாமி பாடியிருக்கிறாரோ அப்படியே நம்மளுடைய தேவ சேக்கிலார் பெருமான முறை வச்சிருப்பார். சில இடத்துலயும் நம்ம படிச்சிருக்கோம் இல்ல. பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம். முத்தனே முதல்வாதில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தாவும் நாடல் காண்பார் அடியனேன் வந்தவாறே. இதுதான் இங்கே செய்தி. பாடல் வழியா பத்தனாய் பாடமாட்டேன் என்று முன் எடுத்து பண்ணால் திருநேரிசை என்கின்ற கொல்லி பண்ணால் அத்தா உன் ஆடல் காண்பான். காண்பான்றதுக்கு என்ன பொருள் கேட்டீங்கன்னா காணும் பொருட்டு. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? அந்த சோழி தெரியுங்களா உங்களுக்கு? சாமிகிட்ட பேசுறேன். நான் இப்போ வந்த காரணம் தெரியல. உங்களுடைய ஆடல் நடனத்தை பார்க்க வந்திருக்கிறேன். தில்லை கோத்த பெருமாட்ட போய் சாமி எப்படி தன்னுடைய டிரான்சாக்சன் வச்சுக்கிறாரு பாருங்க. கான்வர்சேஷன். சாமி எதுக்கு வந்துட்டு தெரியுமா? உங்களுடைய நடனத்தை பார்க்க வந்திருக்கிறேன். அத்தா உன் ஆடல்னா இப்போ தில்லையில போய் நீங்க முதல் சாமிகிட்ட பேச வேண்டிய பேச்சு என்ன? சாமி உங்களுக்கு நடனத்தை பார்க்கலாம்னு வந்திருக்கிறோங்க. நடனத்தை பார்க்கலான்னு வந்திருக்கிறோங்க அப்படின்னு சொல்லிதான் முதல் போய் பேசணும். அவர் பேச ஆரம்பிக்கிறது இல்லைங்களா? அப்படி பேசியதுக்கு அப்புறம் தான் திருப்பதிகத்துல குடித்த குருவும் பூவைச்சவாய் சாமியை அழகழகா ரசிச்சு இந்த பிறவி வேண்டினால் உங்களுடைய திருநடம் கிடைக்குமானால் மீண்டும் இந்த பிறவி வாய்த்தால் ஒரு குறையும் இல்லை. இல்லைன்னா பிறவி இழுக்கு. ஆனா பிறவி இருந்ததுன்னா சந்தோஷம். எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எனக்கு எப்பயுமே உங்களோட நடனத்தை காட்டிகிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு பிறவி என்னது ரொம்ப இனிமையானதான் அப்படின்றார். அப்படி இத்திரம் போற்றி காண்பான் அடியேனை வந்தவார் என்று இத்திரம் போற்றி இப்படி பெருமானுடைய திருவருளை நினைந்து இன்தமிழ் மாலை பாடி கைத்திருத்தொண்டு செய்யும் காதலினால் பணிந்து போன பெருமானுக்கு உழவாத திருத்தொண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா திருக்கோயிலுக்குள்ள உள்ள வந்தோடனே கூத்த எப்பயுமே நம்மளுடைய அப்பர் சுவாமிகள் கோயிலுக்கு வந்தா முதல்ல என்ன செய்வார்? உழவாரத்தை செய்வார். அப்புறம் கோயிலுக்குள்ள வந்து பாடுவார். இப்ப நேரம் தில்லையில மட்டும் என்ன ஆயிடுச்சு கேட்டா சாமியை போய் பாடிட்டார். மனம் அமைதி பெறல. பாடியதனால் மனம் அமைதி பெறல. அதனால என்ன பண்ணிட்டாருங்க? நேரம் போய் திருப்பணி செய்ய வேண்டும் என்று கைத்திருத்தொண்டு செய்வதற்காக செய்தார். அதனால நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன கேட்டீங்கன்னா திருக்கோயிலுக்குள்ள போனா திருப்பணியும் செய்ய வேண்டும். கைத்திருத்தொண்டும் செய்திருக்க வேண்டும் என்பது குறிப்பு. நீடிய மணியின் சோதி நிறைத திருமுன்றில் மாடும் ஆடு உயர் கொடி சூழ் பொன் தேரணி திருவேதி உள்ளும் கூடிய பணிகள் செய்து கும்பிடும் தொழிலராகி பாடிய புனித வாக்கின் பணிகளும் பயிலச் செல்வார். இப்போ அந்த திருத்தலத்தில் எப்படிப்பட்ட பணியை செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி நீடுகின்ற சோதி நிறை திருமுன்றில் அப்படின்னா நல்ல ஒளி வீசுகின்ற இறைவனுடைய திரு சந்நிதிக்கு முன்னதாக முன்பு இல்லத்தின் முன்பாக அவர் என்ன செய்தாங்க? ஆடு உயர் கொடி சூழ் உயர்ந்து சூழ்ந்திருக்கக்கூடிய கொடி சூழ்ந்திருக்கின்ற அழகிய தேர் செல்கின்ற அணிவீதி உள்ளம் இறைவன் வீழ்ச்சிருக்கக்கூடிய திருக்கோயிலின் முன்பாகவும் அழகிய தேர்கள் செல்கின்ற திருவீதி உள்ளும் கூடிய பணிகள் செய்து. என்ன கூடிய பணி? தம்மால் கூடிய. அப்ப
பிறகு இன்னொரு வகையில போர் செய்யா வேண்டிய பணிகள் செய். திருக்கோயிலுக்கு போறோம், கோயில்ல திருப்பணி செய்யணும், நம்மளோட பொறுப்பு கொடுக்குறாங்க, திருப்பணி செய்யுங்க. என்ன நினைக்கணும்? கூடிய பணிகள், என்னென்ன பணியெல்லாம் கூடுமோ அந்த, ஏன்னா மீண்டும் 12 ஆண்டுகள் செய்துதான் இந்த கோயிலை நம்ம செய்ய முடியும். அதுக்கு முன்பு அப்ப நாம் இந்த இடத்துல இருப்போமா இல்லையான்னு தெரியாது. இப்ப என்னென்ன பணிகள் எல்லாம் கூடுகிறதோ அதை செய்துவிட வேண்டும் என்று செய்யணும். இன்னொரு வகையில தனக்கு தம்மால் கூடுகின்ற வேண்டிய பணிகள். என்ன வேண்டிய பணிகள்? இந்த பணிகள் எல்லாம் செய்த அந்த இடத்துல நிறைவா இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு திருக்கோயில் அமைவுல ஒரு கழிவறை வேணுமா, அந்த இடத்துல அமைக்கணுமா, அமைத்தா ஒரு தவறும் இல்லை. ஒரு ஓரமா இருக்கிற ஒரு இடத்த செய்தோம்னா இதெல்லாம் திருப்பணியின் ஒரு பகுதி. சாமிக்கு திருக்கலசம் வைக்கின்ற அளவுக்கு நான் ஒரு பணி செய்யறோம்னா, ஒரு கழிவறை திருக்கோயில் அமைச்சு கொடுத்தீங்கன்னா அதுவும் திருப்பணி தான். ஏன்னு கேட்டா வருகின்ற பக்தர்களுக்கு இடையூறு இல்லாம சென்று வருகிறார் பாருங்க, இதெல்லாம் இருக்கவே இருக்காது. இது இல்லைன்னா இடையூறு ஏற்படுது. இந்த இடையூறுலாம் இல்ல, இது தவிர்த்து கொடுப்பதும் திருப்பணி தான். இவ்வாறு வேண்டிய திருப்பணிகள் என்னென்னலாம் செய்யணுமோ அவற்றையெல்லாம் செய்து. திருப்பணிகள் என்றால் கூட்டனார், மெழுகினார், முன்னாடி என்னென்னலாம் சொன்ன, பூமாலை கட்டினார், பெருமாளுக்கு எவ்வகையில் திருப்பணியை தன் உடலால் செய்ய முடியுமோ அவ்வகையில் செய்து கும்பிடும் தொழிலாராகி மீண்டும் பெருமானை, கொத்த பெருமானை வந்து கும்பிடுகின்ற தொழிலை செய்து மீள திருப்பதிகம் பாடிய புனித வாக்கின் பணிகளும் பயிலச் செல்வார். அப்ப தில்லையிலிருந்து பல வகையான திருப்பதிகங்களை பாடுகிறார்.